ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அத்தான் செத்தான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லைக் பட்டனை மட்டும் லைட்டாக தட்டி விட்டு போங்க மக்களே. நீங்கள் லைக் போடுறதால நம்ம வீடியோ பல பேருக்கு போய் சேரும். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ அதை பார்த்து பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த அத்தான் செத்தான் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அத்தான்னா வந்து கொஞ்சம் வந்து இனிப்பாக இருப்பான். இனிப்பான ஒரு விஷயம், நல்ல காரியங்கள் சொல்லலாம் பிக் பாஸோட இதை பார்த்து. ஸோ செத்தாண்டா மாட்டினாண்டா செத்தாண்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு தான். ஓகேங்களா, இந்த டாஸ்க் எப்படின்னா வந்து ஸோ 4 ஃபுட் ஐட்டம் வச்சுருப்பாங்க. 4 ஃபுட் ஐட்டமில் வந்து கப்பலாக வச்சுருக்காங்க, ஜூஸியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒன்று ஒரு வேரியேஷன் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பாவக்காய் ஜூஸ் மாதிரியே பார்ப்போம், பட் அது பாவக்காய் ஜூஸ் கிடையாது. ஸோ அதுக்குள்ளே வந்து இனிப்பும் போட்டிருப்பாங்க, புளிப்பும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பவுலில் வந்து ஒரே கலரில் வந்து சில இன்க்ரீடியன்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஐஸ்கிரீம் சொல்லலாம், கேக் சொல்லலாம், வாட் எவர் ஃபுட் ஐட்டமில் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸு 2 டேபிளாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பிபி டீமுக்கு, ஒன்று வந்து சூப்பர் லக்ஸரி டீமுக்கு. ஓகேங்களா, ஸோ இது எப்படின்னா 7 பேருமே வந்து இந்த கேமில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 7 பேருமே அதில் கேமில் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். ஆனால் வந்து 4 பேர் தான் வந்து விளையாடணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து அதுதான் பிளானு. இது நடக்கிறதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா வந்து நம்ம ஒரு பக்கம் பிபி ஹவுஸ் வந்து தனியாக வந்து அவங்க பிளான் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு யார் யார் போனான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் லக்ஸரி வீட்டில் வந்து அந்த மாதிரி பிளானே கிடையாது. ஸோ லக்ஸரி டீமில் வந்து யாரெல்லாம் குரூப் பேசணும்னா ரம்யா, சபரி, எஃப்ஜே மற்றும் கனி, இவங்க 4 பேருமே வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 4 பேருமே வந்து எந்த முடிவாக இவங்க எடுக்கிற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம திவாகர் அவளை வந்து சேர்த்துக்கல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எக்ஸ்பிரஷன் கிங்கு, பயங்கர எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன், உங்களுக்கு நடிப்பு அரக்கன் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுப்பேன், உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து என்னை உள்ளே வந்து என்ன அனுப்புங்க, டாஸ்க்குள்ளே நான் போகிறேன், என்ன அனுப்புங்க பயமாக கத்திட்டு இருக்காரு. பட் வந்து எல்லாருமே வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க திடீர்னு. ஸோ யாரெல்லாம் ஸ்ட்ராங்கரும் அவங்க விளையாடுற மாதிரி. அதில் வந்து நம்ம சபரிக்கும் மற்றும் வந்து திவாகரும் பயங்கரமான ஒரு மோதலுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, திவாகர் வந்து அவருக்கு இது வரைக்கும் டாஸ்க் எதுவுமே அவர் அட்டன் பண்ணல. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் எடுத்து அவர் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால அவரால் வந்து அட்டன் பண்ண முடியல. இது வந்து அவரால் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாரு. இது வந்து சின்ன ஒரு டாஸ்க் தான். ஸோ அதனால் வந்து அவர் அட்டன் பண்ணுறேன்னு சொன்னார். பட் வந்து இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கனி உள்ளே வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பிபி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார், பிரவீன், வியானா, கெமி, இவங்க 4 பேர். இந்த பக்கம் வந்து லக்ஸரி டீமில் பார்த்தீங்கன்னா கனி, வினோத், கலை மற்றும் ரம்யா, இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், எனக்கு கேட்டேன், திவாகருக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். பட் அது வாய்ப்பு கொடுக்காம இது பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அவங்க 2 பேரும் பயங்கரமான ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் போனார். விக்ரம் போயிட்டு ஒரு இதை சாப்பிட்டார். ஸோ இது என்னன்னா வந்து ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி முடிக்கிறது கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்டுட்டே இருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வந்து எல்லாமே கலந்து ஒரு இது சொல்லணும், அத்தான் செத்தான் ஏதாவது அவங்க சொல்லணும். அதை அவங்க சொல்லி உண்மையாக ரியலாக ஃபேக்கான்றதுக்கு வந்து கீழே பிளேட் வச்சுருப்பாங்க, அந்த பிளேட்டில் வந்து எழுதியிருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது விக்ரம் ஒரு இதை சாப்பிட்டு பயங்கரமான ஒரு ரியாக்ஷன்லாம் கொடுத்தாரு. அது வந்து வேற மாதிரி வாந்தி எடுக்கிற அளவுக்கு இருக்கு. பட் வந்து அவர் சாப்பிடும்போது அது பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. பட் வந்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம லக்ஸரி டீம். ஓகேங்களா, சூப்பர் லக்ஸரி டீம் வந்து அசால்ட்டாக கண்டுபிடிச்சா அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கனி இது பண்ணாங்க. கனியோட ரியாக்ஷனே ஃபேஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ரியலாக தான் பண்ண மாதிரி, ரியலாக தான் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதையும் கண்டுபிடிச்சி ஒரு பாயிண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறமே வந்து வியானா வந்து பண்ணாங்க. பட் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆயிடுச்சு அவங்க பண்ணது. ஓகேங்களா, ஸோ அவங்களும் வந்து அவங்க பண்ணதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமே வந்து இதில் கடைசியாக வந்து நம்ம கெமியெல்லாம் கூட போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க, நல்லா விளையாடினாங்க. ரம்யா விளையாடினாங்க. ரம்யாவுக்கு வந்து சொல்ல முடியல, அந்த மாதிரி விளையாடி இருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வின் பண்ணது வந்து நம்ம பிபி டீம். ஸோ இவங்க தான் வந்து கேமை வின் பண்ணது. ஸோ அது வந்து கெமியால் தான் வந்து வின் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து நல்லா தான் இருக்க டாஸ்க்கு. பட் வந்து ரியாக்ஷன் கார்டோட பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, ஸோ இது வந்து சீக்கிரமாக ஒரு முடிவு எடுங்க. ஓகேங்களா, சீக்கிரமாக முடிவு எடுங்க, எல்லா மாதிரி விற்கிற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டமாயிடும்ட்டாங்க. ஏன்னா வந்து என்ன சாப்பிட்றாங்கிற அப்படியே வாயிலே வச்சுக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நடுவில் விக்ரம் என்ன பண்ணுறாரு, பிக் பாஸ் வாமிட் வர மாதிரி இருக்கு, நான் போய் வாமிட் எடுத்துட்டு வரட்டேன்னு கேட்டார். ஸோ அவரை போய் அமுச்சு விட்டாங்க. இந்த டாஸ்கில் வந்து விக்ரமுக்கும் மற்றும் ரம்யாவுக்கு தான் வந்து ரொம்ப டிஃபெக்ட் ஆனது. ஸோ ரம்யாவுக்கு வந்து டிசென்ட்ரி ஆகிடுச்சான். ஸோ அதெல்லாம் வந்து அவங்கள சொல்லிகிட்டே இருக்கு, இது வரைக்குமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், இந்த கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இது எப்படி இருக்குன்ற மாதிரி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். மறுபடியும் நன்றி, வணக்கம்.